Hello friends, welcome to Impact IAS Academy. ஸோ நம்ம Prelims 2025 கொஷின் பேப்பரை டீகோட் பண்ணிட்டு இருக்கோம் சப்ஜெக்ட் பை சப்ஜெக்டாக. அண்ட் இன்னைக்கு நம்ம ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ். ஸோ வாட் ஆர் த கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் இந்த கொஷின்ஸ் எதனால் கேட்டிருக்காங்க அண்ட் எங்கேருந்து கேட்டிருக்காங்க, ஸோ எந்த சோர்ஸ் இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் தி நெக்ஸ்ட் அப்கமிங் Prelims அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னாக போயிடலாம். தி ஃபர்ஸ்ட் கொஷின், the famous female figurine known as dancing girl found at Mohenjo-daro is made up of. ஸோ ரொம்பவே ஈஸியான கொஷின்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அவங்களுடைய கிளாஸ் நோட்ஸ்லேயே இந்த விஷயத்தை எழுதி வச்சுருப்போம். தி டான்சிங் கேர்ள் ஆஃப் தி Mohenjo-daro எந்த மெட்டலில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வை திஸ் கொஷின் வாஸ் ஆஸ்க்ட்? பிகாஸ் 100 years ஆஃப் ஃபவுண்டிங் ஆஃப் திஸ் Mohenjo-daro எவாக்குவேட் பண்ணி, ஹரப்பன் சிவிலைசேஷன் எவாக்குவேட் பண்ணி 100 years. ஸோ இதுலேருந்து நம்ம கொஷின்ஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், பட் ரொம்ப ஈஸியான கொஷினாகவே இருந்துச்சு. தி சிவிலைசேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிரான்ஸ் ஏஜ். இல்லை ஏன் அப்படின்னா காப்பர் டின் ரெண்டுத்தையும் சேர்த்து பிரான்ஸ் அப்படின்ற மெட்டலை வச்சு இவங்க எக்ஸஸ் ஆஃப் ஆர்டிஃபேக்ட்ஸை செஞ்சு வச்சுருந்தாங்க. அண்ட் சிமிலர்லி இந்த பர்டிகுலர் டான்சிங் கேர்ள் பார்த்தாலுமே திஸ் இஸ் ஆல்சோ வாஸ் மேட் ஃப்ரம் பிரான்ஸ் மெட்டல். ஸோ இதோடைய கரெக்ட் ஆன்சர் இட் இஸ் பிரான்ஸ். ஓகேங்களா? ஸோ apart from that, okay, so there was certain articles which actually dealt with this particular dancing girl. For example, then there was an article on August 5th 2024 and frequent articles 100 years of Harappan civilization. ஸோ இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் நம்ம டான்சிங் கேர்ளை பற்றி இருந்துச்சு. ஸோ நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணியிருந்தாலே நம்மளால ஈஸியாக இந்த கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்ணியிருக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பேசிக் ஹிஸ்ட்ரி, நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தாலே, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிச்சிருந்தாலே இந்த கொஸ்டினை நம்மளால ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அண்ட் another important thing, இந்த டான்சிங் கேர்ள், ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாச்சு இட் இஸ் மேட் ஃப்ரம் அன் டெக்னிக் கால்ட் as lost wax technique. This is the same technique which was used for making numerous idols in India, including the famous Nataraja statue. ஓகேங்களா? லார்ட் நட்ராஜாவுடைய பிரான்ஸ் ஸ்டாச்சு அதுவுமே லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் செஞ்சிருந்தாங்க. தி சேம் திங் வாஸ் ஆல்சோ எம்ப்ளாய்ட் பிஃபோர் தட் இன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ தி ஆன்சர் வாஸ் பிரான்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். Sedition has become my religion was the famous statement given by Gandhi at the time of. ஸோ காந்தி இந்த ஸ்டேட்மெண்ட்டை எந்த பர்டிகுலர் பீரியடில் சொன்னார்? எய்தர் டியூரிங் சம்பாரன் சத்தியாகிரகா அப்பவா, இல்லை சால்ட்லா அப்பவா, இல்லை செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்போ, ஆர் இட் இஸ் டியூரிங் குவிட் இந்தியா மூவ்மெண்ட். இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோடைய சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ டைரக்ட் சோர்ஸ் நம்மளுக்கு என்சிஆர்டிஸ்லையும் இல்லை, அண்ட் ஆல்சோ சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் புக்ஸ் சச்சஸ் பிபின் சந்திரா மாதிரியான புக்ஸ்லையும் இந்த டைரக்டான திங் நம்மளுக்கு இல்லை. பட் செடிஷனை பற்றி காந்தி பேசினதும், ஸோ ஆஃப்டர் தி சால்ட் மார்ச், ஆஃப்டர் தி தண்டி மார்ச் காந்தி ட்ரையல் பண்ணது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால என்சிஆர்டி புக்ஸ் அண்ட் பிபின் சந்திரா ரெண்டுத்துலையும் பார்க்க முடியும். ஸோ அதை வச்சு வி கேன் கெஸ் தட் இட் இஸ் சால்ட்லா. ஈவன் தோ நம்மளுக்கு டைரக்ட் சோர்ஸ் இல்லைனாலும் சால்ட்லா அப்படின்றத நம்மளால இங்கே கெஸ் பண்ண முடியும். ஸோ தி ஆன்சர் வாஸ் பி. ஸோ இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் திஸ். இதுதான் காந்தி சொன்ன எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட். இதோட டைரக்ட் சோர்ஸ் இட் வாஸ் ஃப்ரம் தி கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி வால்யூம் 49. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிகேஷன், ஸோ அவங்களே ரிலீஸ் பண்ண இந்த பர்டிகுலர் வால்யூம்லேருந்து தான் இந்த பர்டிகுலர் ஸ்டாண்ட்ஸாக டைரக்டாக இருக்குது. ஈவன் தோ நம்மளுக்கு என்சிஆர்டிஸில் இன்டைரக்டாக வி ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகே, so next question, who provided legal defense to the people arrested in the aftermath of Chowri Chowra incident? Chowri Chowra incident, one of the important event. So நம்ம லைக் இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் படிக்கும்போது படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஈவெண்ட் வாஸ் திஸ் சௌரி சௌரா. அதுக்கு லைக் யார் டிஃபென்சிவ் எய்ட் கொடுத்தாங்க? ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் பீப்புள் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் யார் பீப்புளுக்காக வாதாடினாங்க அப்படின்றத இங்கே கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. சி, ஆஃப்டர் சௌரி சௌரா இன்சிடென்ட், so around some 225 people were actually initially convicted, tried. ஓகேங்களா? ஸோ 225 பேரை லைக் ட்ரை பண்ணாங்க. அண்ட் அதில் 170 பீப்புளுக்கு ஆக்சுவலி தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இட் ஹேட் ஆக்சுவலி கன்விக்டட் தெம் டு டெத் பெனால்ட்டி. 170 பேரை ஹேங் பண்ணணும் அப்படின்ற ஒரு
தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து இது ஒரு லீகலைஸ்ட் மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இட் வாஸ் டோட்டலி அன்ஃபேர். ஒரு மாப் லிஞ்சிங் மாதிரியான திங் தான். இதில் 170 பேரை மர்டர் பண்ணணும், லைக் அவங்களை ஹேங் பண்ணணும் அப்படின்றத லீகலைஸ்ட் மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு எம்என் ராய் கமெண்ட் பண்ணியிருப்பார். தி ஃபவுண்டர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, எம்என் ராய் இது ஒரு லீகலைஸ்ட் மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார், கமெண்ட் பண்ணியிருப்பார். அண்ட் சிமிலர்லி லைக் மேஜர் லீடர்ஸ் இவங்க வந்து பீப்புள்ஸ்க்காக லைக் கன்விக்ட் பண்ணப்பட்ட பீப்புளுக்காக அவங்க அப்பீல் பண்ணி தே ஆக்சுவலி அட்வொகேட்டட் இன் தி கோர்ட் ஆஃப் லா. அண்ட் ஒன் சச் பர்சன் வாஸ் மதன் மோகன் மலாவியா அண்ட் கிருஷ்ணகாந்த். இவங்க 2 பேரும் தே ஆக்சுவலி made a very good advocation in court of law, and because of that இந்த 170 அப்படின்றது குறைஞ்சு அரௌண்ட் சம் 20+ பீப்புள்ஸ் மட்டும்தான் தே ஹேவ் 29 or 28 இவங்க மட்டும்தான் வந்து கன்விக்ட் ஆனாங்க உண்மையான கல்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அவங்கள பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தே ஹேங்க்டு. த ரிமைனிங் பீப்புள் அவங்களுக்கு லெஸர் பனிஷ்மெண்ட் லைக் லைஃப் சென்டென்ஸ் 12 years 8 years இந்த மாதிரி லெஸர் பனிஷ்மெண்ட், அண்ட் சம் ஆஃப் தெம் வேர் ஆக்சுவலி acquitted. So this happened during the Chowri Chowra incident. So we all know that 22 policemen died during Chowri Chowra incident, but adukappuram kittathetta oru around some 29 to 30 people actually we had actually tried. So try பண்ணி British government அவங்கள hang பண்ணிருக்காங்க. Okay, so that is another important thing. Okay, then going forward to the next question. ராஜாராம் மோகன் ராய். எப்பயுமே சோஷியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் சிமிலர்லி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சோஷியல் ஃபிகர்ஸ் ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ஜோதிராவ் புலே, ஸோ இந்த மாதிரியான நிறைய பீப்புள் நம்மளை பார்த்துருப்போம். இது ரொம்பவே ஈஸியாக ராஜாராம் மோகன் ராய் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஹி பொசஸ்ட் அ கிரேட் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் தி ட்ரெடிஷ்னல் ஃபிலாசபிக்கல் சிஸ்டம் ஆஃப் தி ஈஸ்ட். அதாவது ஈஸ்ட் அப்படின்றத இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸ் இவர் ரெஃபர் பண்ணுறாரு. ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபிலாசபி சார் ராஜாராம் மோகன் ராய் ரொம்ப வேல்யூ பண்ணாருன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், லைக் ஹி டிசைட் இஸ் கண்ட்ரிமென் டு அக்செப்ட் ரேஷனல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஹியூமன் டிக்னிட்டி அண்ட் சோஷியல் ஈக்வாலிட்டி ஃபார் ஆல் மென் அண்ட் உமன். ஸோ கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இதுதான் ராஜாராம் மோகன் ராய் அதிகமாக அட்வொகேட் பண்ணுது. ஈவன் தோ இந்த பர்டிகுலர் 2 லைன்ஸுமே டைரெக்டாக நம்மளுக்கு என்சிஆர்டிஸில் இல்லை, அண்ட் ஆல்சோ டைரெக்டாக நம்மளுக்கு பிபின் சந்திரால இல்லை. இந்தியா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஃப்ரீடம் மூவ்மெண்ட், பிபின் சந்திரோட புக்கில் இந்த 2 ஸ்டேட்மெண்ட் டைரெக்டாக இல்லை. அண்ட் பட் இதோட க்ரக்ஸை புக்கில் நம்மளால் பார்க்க முடியும், ஈவன் இன் என்சிஆர்டிஸில் நம்மளால் பார்க்க முடியும். பிகாஸ் ராஜாராம் மோகன் ராய் ஸ்டடிட் உபனிஷத்ஸ். ஸோ வேதாஸ் உபனிஷத்ஸ் அவர் படித்தார். ஸோ ஹீ ஃபவுண்டட் திஸ் பிரம்மோ சமாஜ். ஸோ அவர் இந்தியன் எலமெண்ட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் எலமெண்ட்ஸ் ரொம்பவே ஃபிலாசபிஸை ரொம்பவே மதிச்சார். ஸோ இதை வந்து நம்மளால் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ஸோ அதை வச்சு நம்மளால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு சொல்ல முடியும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இவர் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியலில் இருக்க ஈவெண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக குரல் கொடுத்தவர். ஸோ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எஃபர்ட்ஸ் ஒன்லி சத்தி காட் பேண்ட் இன் இந்தியா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதை வச்சு நம்மளால இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போட்டிருக்க முடியும். ஸோ தி ஆன்சர் வாஸ் both 1 and 2. Okay, so this is the exact statement of Rajaram Mohan Rai. Okay, so in the particular paragraph it is in Bipin Chandra. So Bipin Chandra in the particular paragraph it actually giving the basic idea of the our statements. Okay, one another thing. Next question பார்க்கலாம். Consider the following subjects with regarding to the non-cooperation movement. Non-cooperation movement அப்போ என்ன நடந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் boycott ஆஃப் law of courts and foreign cloth, one of the primary objective of non-cooperation movement. Yes. Then observance of strict non-violence. எஸ், காந்தி இதை தான் சொன்னார். நான்-வயலண்ட்ன்றதை கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் நான் வயலண்ட்ங்கிறது மாறி வயலண்ட் மூமெண்ட்டாக மாறிச்சு இன் சௌரி சௌரா இன்சிடென்ட். ஸோ உடனே என்சிஎம்ஏ அவர் நிறுத்திட்டார். ஹி ஹால்டட் தி என்சிஎம். ஓகே, ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எஸ், தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகே, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத் ஃபார் செட்டிலிங் டிஸ்பியூட்ஸ். சி கோர்ட், பிரிட்டிஷ் கோர்ட்ஸ், பிரிட்டிஷ் லாஸ் மதிக்கக்கூடாது, பிரிட்டிஷ் கோர்ட்ஸ்க்கு போகக்கூடாது அப்படின்றது ஒன் திங். பட் இந்தியன் ஸ்கூலில் அந்த டைமில் ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு அப்படின்னா அதை எங்கே போய் சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது தே எஸ்டாப்ளிஷ் த வில்லேஜ் பஞ்சாயத்ஸ். ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் போங்க, ஏதாச்சும் ஒரு ரெட்ரஸல் வேணும், ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு அப்படின்னா கோ டு வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு லோக்கல் லெவலில் வில்லேஜ் பஞ்சாயத்ஸை தே எஸ்டாப்ளிஷ்ட். ஓகே, ஸோ தி fourth statement was also right.
retention of titles and honors without using them in public. Okay, so இந்த இடத்துல we may get trapped without using them public. Correct statement மாதிரி தோணலாம், but that is not true because during the non-cooperation movement numerous leaders, important leaders including Gandhi, அவங்க பிரிட்டிஷ் கொடுத்த டைட்டில்ஸை they actually given back. ஓகேங்களா, ஸோ ஒன் சச் எக்ஸாம்பிள் வாஸ் ரவீந்திரநாத் தாகூர். அவருக்கு நைட்ஹுட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் திஸ் ஜாலியன்வாலாபாத் இன்சிடென்ட் இன் 1919 he actually given back that knighthood. Okay, அதை ரிட்டர்ன் பண்ணிட்டார். அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் இன் போயஸ் வார், காந்திக்கு வந்து லைக் கைசரி ஹிந்த் அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த இதை வந்து டியூரிங் தி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அண்ட் பஞ்சாப்ல நடக்கிற அந்த அண்ட்ரெஸ்ட் போது காந்தியும் வந்து அதை திருப்பி கொடுத்துருப்பாரு. ஓகே, சிமிலர்லி ராஜகோபாலாச்சாரி he returned the Companion of Order of Indian Empire Award. அண்ட் மோட்டிலால் நேரு அவருக்கு நிறைய ஹானரரி டைட்டில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நிறைய கவர்மெண்ட் பொசிஷனில் அவர் ஆல்ரெடி ஒரு மெம்பராக இருந்தார். அது எல்லாத்தையும் அவர் ரிசைன் பண்ணிட்டு எல்லா டைட்டில்ஸையும் திரும்ப கொடுத்தாரு. ஒன் திங். அண்ட் ஜம்னலால் அண்ட் பஜாஜ் ஸோ ஹானரரி மேஜிஸ்ட்ரேட் போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ பஜாஜ் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த அவார்டை திருப்பி கொடுத்தாரு. ஸோ நியூமரஸ் லீடர்ஸ் இன்க்ளூடிங் காந்தி they actually returned their awards. Okay, so இதை வச்சு பார்க்கும்போது the third statement was wrong. So the correct answer is C, only 3. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிஒய்க்கியோட இம்பார்ட்டன்ஸ் இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். தி இரிகேஷன் டிவைஸ் கால்ட் அஸ் அரகட்டா. ஆல்ரெடி 2016 கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ கிட்டத்தட்ட ஆஃப்டர் சம் 9 years மறுபடியும் இந்த கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதனால தான் பிஒய்க்கியூ அனாலிசிஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருந்தோம். ஓகே, ஸோ it is actually a large wheel with earthen pots tied to the other end of its spokes. Okay, one relevant thing was PYQ. Another thing is that in Telangana, so people they actually gone back to the ancient ways of this aragata to exploit water from the wells. ஸோ இதுதான் மாடர்ன் டே அரகட்டா. ஸோ பார்க்கலாம், வீல்ஸ் அண்ட் பாட்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதன் மூலயமா தண்ணியை அவங்களால ஈஸியாக டீப் வெல்ஸ்ல இருந்து அவங்களால எடுக்க முடியும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ரஹட் அண்ட் அதோடைய அனதர் நேம் இட் வாஸ் பெர்ஷியன் வீல். ஸோ பெர்ஷியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தனால இதை பெர்ஷியன் வீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பட் இட் இஸ் நாட் பெர்ஷியன் இன் ஆரிஜின். ஓகே, பிகாஸ் இயர்லியர் அரகாட்டா மாடல், இயர்லியர் ரஹாட் வாஸ் ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ்ட் இன் ஈஜிப்ட். ஸோ ஈஜிப்ட்லேருந்து இட் காட் ட்ராவல்டு டு பெர்ஷியா அண்ட் பெர்ஷியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தனால இது நம்ம பெர்ஷியன் வீல் அப்படின்னு சொல்லுவோம். இட் காட் ஃபேமஸ் டியூரிங் தி டெல்லி சுல்தானேட் டைம் இன் இந்தியா. ஸ்டில் இட் இஸ் யூஸ்ட் இன் some of the rural parts of India. That is very relevant. So the answer was B, aragata and large wheel with earthen pots tied. Okay. Next question, who among the following rulers in ancient India had assumed the titles Vichitra, Chitta, Matta Vilasa and Guna Prabha? So already some statements were there, some questions were there related to Pallavas. அண்ட் லாஸ்ட் இயர் மெயின்ஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பல்லவா லிட்ரேச்சர்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க, பல்லவாவுடைய லிட்ரேச்சர்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. அண்ட் அதோடைய கண்டினியூஷனாக தான் இந்த கொஸ்டின் நம்மளால பார்க்க முடியுது. நோ பர்டிகுலர் டைட்டில் எந்த ஒரு பர்டிகுலர் கிங்குக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. தி ஆன்சர் வாஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இட் வாஸ் மகேந்திரவர்மன் 1. Okay, because Shima Vishnu is the founder of the Pallava dynasty and also நரசிம்மவர்மன் அவருக்கு வச்சிருந்த பேர் மாமல்லன். ஓகே, ஸோ அதனால வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த டைட்டில் இட் ஒன்ட் பி சூட்டிங். தி கரெக்ட் ஆன்சர் வாஸ் மகேந்திரவர்மன். ஓகே, ஸோ தெர் வாஸ் அன் பர்டிகுலர் லிட்ரரி சாட்டர், ஒரு தியேட்டர் ஃபார்ம், ஒரு சான்ஸ்கிரிட் தியேட்டர் ஃபார்ம் கால்ட் அஸ் மட்ட விலாச பிரகாசனா அப்படின்ற ஒரு தியேட்டர் ஃபார்ம் இருந்துச்சு. அதை ஃபவுண்ட் பண்ணது மகேந்திரவர்மன். இந்த ஃபேக்ட் தெரிஞ்சிருந்துச்சா மட்ட விலாசா ஈஸியாக போட்டுருக்கலாம், இதை வச்சு ஈஸியாக நம்மளால லைக் கொடுத்துருக்க முடியும். ஸோ சம் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் டைட்டில்ஸ் ஆஃப் மகேந்திரவர்மனுக்கு இருந்த டைட்டில்ஸ். மட்ட விலாசா அப்படின்னா அடிக்டட் டு ப்ளஷஸ்க்காக அடிக்டடான ஒரு பர்சன். பிகாஸ் he is believed to be consuming more number of alcohol. ஸோ அதனால் வந்து இவர் அடிக்டட் டு ப்ளஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் சித்ர கரபொலி, ஓகே, டைகர் அமாங் பெயிண்டர்ஸ். ஸோ பெயிண்டிங்கில் அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மன்னர் அப்படின்றனால சித்ர கரபொலி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாங்க. லலி தாங்குரா, சார்மிங் ஆஃப் ஸ்ப்ரிங். ஓகே, அண்ட் தென் குண பாரா, ரொம்ப விட்டஸ் பர்சன் அண்ட் ஆல்சோ விச்சஸ் பர்சன். அண்ட் சத்தகாரி, டெம்பிள் பில்டர். அண்ட் விசித்திர சித்ரா, கியூரியஸ் மைண்டட், ரொம்பவே கியூரியஸான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஏன் இந்த விசித்திர சித்ரா அப்படின்ற பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா திஸ் இன்ஃபர்மேஷன் வி காட் ஃப்ரம் தி ஃபேமஸ்
மண்டகப்பட்டு திருமூர்த்தி டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன். ஏன்னா இந்த டெம்பிளை ஹீ பில்ட் வித்தவுட் யூசிங் வுட்ஸ், பிரிக்ஸ் அண்ட் மோட்டார்ஸ். ஸோ வுட்ஸையும் பிரிக்ஸையும் யூஸ் பண்ணாமல் இந்த பர்டிகுலர் டெம்பிள் அவர் ராக்கை மட்டுமே கட் பண்ணி ராக் கட் டெம்பிளாக இந்த டெம்பிளை உருவாக்கியிருக்காரு. ஸோ இதை இன்ஸ்கிரிப்ஷனில் அங்கே இருக்க ராக் கட் இன்ஸ்கிரிப்ஷன் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாலஜி, பிகாஸ் அந்த டைமில் டெம்பிள்ஸ் வில் பி பில்ட் எய்தர் பை வுட் ஆர் பிரிக்ஸ். ஸோ ரெண்டுமே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐடியா யூஸ் பண்ணி பில்ட் பண்ணனால இவரை விசித்திர சித்தா, கியூரியஸ் மைண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் திங்ஸ். ஸோ தி கரெக்ட் ஆன்சர் வாஸ் மகேந்திரவர்மன் 1. Then நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஃபாஹியன். மறுபடியும் ஒரு டைரக்ட் கொஸ்டின். இந்த வருஷம் நம்மளால ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்கேயுமே வந்து ரொம்ப டஃபஸ்ட் திங் அப்படின்னு பார்க்க முடியல, எக்ஸப்ட் 1 or 2. பட் மற்ற வந்த 14 கொஸ்டின்ல மேஜர் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வேர் டைரக்ட்லி ஆஸ்க்ட் ஃப்ரம் தி யுவர் கிளாஸ் நோட்ஸ் ஆர் ஃப்ரம் தி என்சிஆர்டி புக்ஸ். ஓகே, ஸோ ஃபாஹியன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வாஸ் இன் சைனீஸ் பில்கிரிம், traveled to India during the reign of the king. He visited India during 399 AD. ஸோ குப்தன் பீரியடில் 399 AD அவர் விசிட் பண்ணார். ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்த கிங் இட் வாஸ் சந்திரகுப்தா 2. ஓகே, ஸோ ஃபாஹியனை பற்றி தெரியும். ஹி ஆக்சுவலி கேம் டு இந்தியா த்ரூ தி நார்த் வெஸ்டர்ன் பார்டர்ஸ் அண்ட் ஹி ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் ஆல்மோஸ்ட் 10 years. பட் ஹி நெவர் விசிட்டட் தி கோர்ட் ஆஃப் சந்திரகுப்தா 2. அண்ட் சான்ஸ்கிரிட் அவர் ஓரளவுக்கு லேர்ன் பண்ணியிருப்பார். இம்பார்ட்டன்ட் புத்திஸ்ட் சைட்ஸ் சச்சஸ் ஸோ வைஷாலி, ராஜ்கிர், குஷிநகரா, ஸோ லும்பினி, இந்த மாதிரியான பிளேசஸ்க்கெலாம் போயிட்டு ஒரு பில்கிரிமேஜ் மாதிரி போயிருப்பார். நிறைய டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணார். பட் ஹி நெவர் விசிட்டட் தி சந்திரகுப்தா 2. ஸோ கனோஜ் அவர் விசிட் பண்ணல, சந்திரகுப்தா 2 அவர் பார்க்கல. ரேதர் தென் ஹி விசிட்டட் மதுரா விசிட் பண்ணதா தெர் வாசன்ட் மென்ஷன். அண்ட் ஆல்சோ ஹி விசிட்டட் தி பேலஸ் ஆஃப் அசோகாவோட பேலஸை விசிட் பண்ணி அதை பற்றி ஒரு கிரேட்டஸ்ட் மென்ஷனை வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ மௌரியன் பீரியட்ல கட்டின அசோகன் பேலஸ் ஸ்டில் இன்டாக்டாக இருந்தது டியூரிங் குப்தன் பீரியட் அப்படின்னு நம்மளுக்கு இது மூலியமாக தெரியுது. சொசைட்டியல் திங்ஸை பற்றி ஃபாஹியன் நிறைய விஷயம் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. எக்ஸாக்ட்லி லைக் வர்ணா சிஸ்டம் ப்ரிவலண்ட்டாக இருந்தது, லைக் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் ஷூத்ராஸ் அண்ட் சண்டாலாஸ் லைக் கண்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னா ஒரு உட்டை வச்சு அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டே வருவாங்க. அண்ட் தே டோன்ட் ஈட் தி பீப்புள், காமன் பீப்புள், தே வேர் ஆக்சுவலி வெஜிடேரியன்ஸ் எக்ஸப்ட் சண்டாலாஸ். தி காமன் பீப்புள் தே ஓன்ட் ஈட் கார்லிக் அண்ட் ஆனியன் எக்ஸப்ட் சண்டாலாஸ். இதெல்லாம் வந்து அவர் ஃபாஹியன் லென்த் அண்ட் பிரெத்தாக மென்ஷன் பண்ணியிருந்தாரு இன் ஹிஸ் புக் ஃபுஹூகி அப்படின்ற புக். ஓகே, அண்ட் ஆஃப்டர் எலாபரேட்லி விசிட்டிங் இந்தியா அண்ட் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அவர் வரல. அண்ட் ஹி வென்ட் டு தி தம்ராலிப்டி போர்ட் வழியா ஹி ஆக்சுவலி வென்ட் டு ஸ்ரீலங்கா. அண்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஹி ஆக்சுவலி வென்ட் டு சைனா. ஓகே, அதுக்கப்புறம் ஜாவாவுக்கு போயிருப்பார். ஜாவா ஐலாண்ட்ஸ்லேருந்து மறுபடியும் அவர் சைனாவுக்கு போயிட்டு அவரை கலெக்ட் பண்ண சோர்ஸஸை எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். திஸ் வாஸ் தி லைஃப் டைம் ஸ்டோரி ஆஃப் ஃபாஹியன். ஸோ தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் வாஸ் சந்திரகுப்தா 2. Next question பார்க்கலாம். Who among the following led successful campaign against the powerful Srivijaya kingdom which ruled the Malay Peninsula? Okay, straight away answer. ஸோ சோலாஸ் தான் வந்து ஆக்சுவலி தே ஹேட் சம் வெரி பவர்ஃபுல் மேரிடைம் நேவி. அண்ட் இதை வச்சு அவங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் மிகப்பெரிய ஒரு பார்ட்டை அவங்க கேப்சர் பண்ணி அந்த கிங்ஸ் எல்லாம் வேசல் ஸ்டேட்ஸாக மாற்றிருப்பாங்க. ஸோ அதனால தான் தி என்டையர் பே ஆஃப் பெங்கால் இஸ் லைக் அ லேக் ஃபார் சோலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய டாமினேஷன் இங்கே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ராஜராஜா 1 அண்ட் ராஜேந்திரா 1 ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸ்டென்சிவ் கேம்பெயின்ஸ் பண்ணியிருப்பாங்க. ராஜராஜா 1 அவர் ஸ்ரீலங்காவுடைய நார்தன் பார்ட்ஸை கேப்சர் பண்ணியிருப்பாரு, அனுராதபுரா அதோடைய நார்தன் பார்ட்ஸை கேப்சர் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ ஹி கேப்சர்ட் மால்தீவ்ஸை கேப்சர் பண்ணியிருப்பாரு ராஜராஜா 1. ராஜேந்திரா 1 ஃபர்தராக போயிட்டு ஹி வில் கேப்சரிங் தி என்டையர் ஸ்ரீலங்கா அண்ட் ஆல்சோ ஹி வில் கோ டு தி சுமத்ரா அண்ட் ஜாவா ஐலாண்ட்ஸ் அண்ட் கேப்சரிங் தி எலாபரேட் பார்ட்ஸ் தேர். இந்த சுமத்ரா அண்ட் ஜாவா ஐலாண்ட்ஸை தான் நம்ம ஸ்ரீ விஜயா கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இட் வாஸ் கேப்சர்ட் பை ராஜேந்திரா 1. இதை கேப்சர் பண்ணனால தான் இவரை நம்ம கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பிகாஸ் அந்த டைமில் திஸ் பர்டிகுலர் ஐலாண்ட்ஸ் ஜாவா, இந்தோனேஷியா, இந்த பர்டிகுலர் பிளேசஸை கடாரம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கடாரம் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பிளேஸை கேப்சர் பண்ணனால இவரை கடாரம் கொண்டான்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் ஆல்சோ ஹி பாட் வாட்டர் ஃப்ரம் கங்கா அண்ட் வழியில் இருந்த கிங் எல்லாத்தையுமே அவர் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஃப்ரம் டேக்கிங் வாட்டர் ஃப்ரம் கங்கா ஹி கேம் டு ஹிஸ் ஓன் கேம் டு தி சோலா கண்ட்ரி அண்ட் வில் எஸ்டாப்ளிஷிங் ஹிஸ் ஓன் கேபிட்டல் கால்ட் அஸ் கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ அதனால இவரை கங்கை கொண்டான்னு சொல்லுவோம். ஸோ கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், இதெல்லாம் லைக் ராஜேந்திரா 1க்கு இருக்கக்கூடிய டைட்டில்ஸ். ஸோ தி கரெக்ட் ஆன்சர் வாஸ் ராஜேந்திரா 1.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following reference to the ancient India? Okay, so டெரிட்டோரியல் ரீஜன்ஸ் கொடுத்துட்டாங்க, ரிவர்ஸ் கொடுத்துட்டாங்க, எஸ்பெஷலி மகாஜனபதாஸ். இது எல்லாமே மகாஜனபதாஸ். ஸோ அந்த 16 மகாஜனபதாஸ் எங்கெங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதை நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு முடிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் லுக் அண்ட் தி மேப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் திங். ஸோ அஷ்மகா அப்படின்ற இந்த மகாஜனபதா ரிவர் கோதாவரி லைக் ஃப்ளோ ஆகுது. ஸோ இட் இஸ் அண்ட் கரெக்ட் ஆன்சர். அவந்தி, ஓகே, மகாநதி கொடுத்துருக்காங்க, பட் அவந்தி இங்கே இருக்குது, மகாநதி இங்கே இருக்குது. ஸோ அவந்தி இஸ் ராங். ஸோ இதன் மூலயமா நம்ம அவந்தியை எடுத்துடலாம். ஓகே, அண்ட் தென் கோசலா, ஓகே, சம்வேர் ஹியர் கோசலா, இங்கே தான் நம்மளுக்கு சராயு நதி பாயுது. ஓகே, ஸோ சராயு நதி இங்கே பாயிறனால இதுவுமே கரெக்ட், சராயு. அண்ட் காம்போஜா, ஓகே, விபாஸ் மீன்ஸ் பிஎஸ். ஓகே, ஸோ பிஎஸ் இங்கே இருக்குது, காம்போஜா இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே ஸோ சம்மந்தமே இல்லை. ஸோ அதனால் இதுவுமே தப்பு. ஓகே, ஸோ காம்போஜா இஸ் ராங் அண்ட் அதர் டூ ஆர் கரெக்ட். ஸோ ஒன்லி டூ ஒன்லி. ஸோ 16 மகாஜனபதாஸ் அதனுடைய ஜியாகிரபிக்கல் எக்ஸ்டென்ஷன் வாஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். தி ஃபர்ஸ்ட் காந்தர்வ மகாவித்யாலயா ட்ரைனிங் ஸ்கூல் எங்கே செட் பண்ணாங்க? திஸ் கொஸ்டின் வாஸ் கன்சிடர் தி மோஸ்ட் டஃபஸ்ட் கொஸ்டின் திஸ் இயர் வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ்ட்ரி. சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா யாருக்குமே தெரியல. ஸோ டைரெக்டாக இதுக்கான சோர்ஸ் என்சிஆர்டிஸில் இல்லை, லைக் பிபின் சந்திராவில் இல்லை, அண்ட் வேரியஸ் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் எதுலையுமே இதுக்கான சோர்ஸஸ் கிடையாது. பட் தென் கம்ஸ் தி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ யூஸ்வலி எப்பயுமே ஸோ யூபிஎஸ்சி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா தேர் ஷுட் பி சம் கனெக்ஷன் பிட்வீன் தி பர்டிகுலர் ஈவெண்ட், ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த காந்தர்வ மகாவித்யாலயா ட்ரைனிங் ஸ்கூலுக்கும் தெர் வாஸ் அன் கனெக்ஷன். ஸோ இட் வாஸ் தி 125th ஃபவுண்டேஷன் இயர் ஆஃப் அகில பாரதிய காந்தர்வ மகாவித்யாலயா. ஓகே, ஸோ இட் வாஸ் ஃபவுண்டட் பை பண்டிட் விஷ்ணு திகம்பர் புலஸ்கர் சங்கீத் சமோரா. ஸோ எங்கே ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க? இட் வாஸ் இனிஷியலி ஃபவுண்டட் இன் லாகூர் இன் 1606. இட் வாஸ் ஃபவுண்டட் இன் லாகூர் அண்ட் லேட்டர் இட் காட் ஷிஃப்டட் டு டெல்லி அண்ட் ஃப்ரம் டெல்லி டு மும்பை. ஸோ கரண்ட்லி இட் ஹாஸ் சம் வேரியஸ் பிரான்ச்சஸ். ஸோ 1906 ஸோ இட் காட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் லாகூர். இட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ வை வி காட் திஸ் கொஸ்டின்? பிகாஸ் தேர் வேர் சம் important mention of 125th foundation year celebrated on May 5th and 6th. Okay, this gives a huge question mark when UPSC is actually taking the question paper. So because யூஸ்வலி நம்ம மே மந்த்ல எக்ஸாம் வரும்போது ஏப்ரல் கரண்ட் அஃபேரோட எப்பயும் நிறுத்திடுவோம். ஸோ இதுக்கு மேலே கொஸ்டின் பேப்பர் எடுத்திருப்பாங்க, இதுக்கு மேலே வந்து கொஸ்டின்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் May 5th or 6th ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி தட் வாஸ் அன் கொஸ்டின். ஸோ எப்போ ரொம்ப டீப்பாக போய் கொஸ்டின் எடுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இங்கே வருது. ஸோ நோபடி நோஸ் வென் யூபிஎஸ்சி இஸ் டேக்கிங் தி கொஸ்டின் பேப்பர். ஓகே, வி ஷுட் பி ரெடி. ஸோ அதனால தான் till the last days newspaper reading should be the part and parcel of your life. Next comes the Ashokan inscription, suggests that the Badeshika, Raluka, Yukta, so இவங்களாம் வந்து என்ன ஆஃபீஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ the answer, it was the district level officers, because provinces were actually overlooked by the Kumara Mahamadhya, who was actually the royal blood. Mauryan administration ரொம்ப centralized administration. ஸோ ஒன்லி ராயல் பிளட்ஸை மட்டும்தான் குமார மகாமத்தியாவை போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரொவின்ஷியல் நம்மளால ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ அதனால வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுக்கான சோர்ஸ் ஆர்எஸ் சர்மா புக்கில் இருக்குது அண்ட் ஆல்சோ உபீந்தர் சிங் ரெண்டுத்துலையுமே இந்த சோர்சஸ் இருக்குது. ஸோ அசோகா இந்த ரெண்டு சோர்சஸையும் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா இன் ஹிஸ் ராக் எடிக்ட் 3, அவருடைய ராக் எடிக்ட் 3ல இந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் தே வேர் ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேர் வாஸ் அன் மென்ஷன். ஸோ தி கரெக்ட் ஆன்சர் வாஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் தி நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ காங்கிரஸ் டிக்ளேர்டு ஸ்வராஜ் அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா? எஸ், இன் நாக்பூர் செஷன் ஆஃப் 1920. இதில் தான் ஸ்வராஜ் அப்படின்றத பற்றி காங்கிரஸ் they would have taken a resolution. So first statement is right and it was implemented in civil disobedience and non-payment of taxes. And Swaraj கிடைக்கல அப்படின்னா தி நெக்ஸ்ட் ஃபேஸஸ் ஆஃப் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். இஃப் கவர்மெண்ட் ஆக்சுவலி ரிசார்ட்டட் டு ரிப்ரெஷன் நெக்ஸ்ட் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு காந்தி த்ரெட்டன் பண்ணியிருப்பார். ஸோ வித்தின் 1 year இஃப் கவர்மெண்ட் நம்மளுடைய கோரிக்கைகளுக்கு அடி பண்ணியில அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக வி வில் லான்ச் சிவில் டிசோபிடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருப்பார். ஸோ காங்கிரஸ் ஹேட் திஸ் பிளான் இன் மைண்ட்
and அதுக்குள்ள தான் we had this incident of Chowri Chowra. So see, NCM பேஸ் பண்ணி மட்டும் there was some 3 important questions. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல இருந்து மட்டுமே 3 questions வந்திருக்கு. So that is one of the important thing. So second statement is also right. So both 1 and 2 is right. Okay. So இதுக்கான sources it is in NCERTs. So directா we had this NCERT booksல we have this particular things. Who among the following was the founder of self-respect movement? So that question it was Periyar, E.V. Ramaswamy Nayak. Okay. So Periyar is the founder of self-respect movement. Marubadiyum, why this question was asked? Because the 100th year of self-respect movement. 100th year. Okay. So another important thing. So self-respect movement oda 100th year. So இதனால தான் இந்த particular question கேட்டிருக்காங்க. So whenever you come across the 50th year இல்ல 100th year, 125th year, 150th year இல்ல 200th year இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மைல்ஸ்டோனை வச்சு ஒரு ஈவெண்ட் வருது அப்படின்னா யூ ஷுட் ஆக்சுவலி கோ அண்ட் டூ வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் ஸ்டடி ஆன் தட் பர்டிகுலர் ஈவெண்ட். ஓகேங்களா? ஸோ யூபிஎஸ்சி இது ஒரு பேட்டர்னாகவே வச்சிருக்காங்க அண்ட் தட் பேட்டர்ன் வாஸ் ரிப்பீட்டட் திஸ் இயர் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ தீஸ் வேர் சம் ஆஃப் தி கொஷின்ஸ் இன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஸோ வழக்கத்துக்கு மாறா இந்த வருஷம் ரொம்ப ஈஸியாக ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் இருந்துச்சு. ஸோ எப்பயுமே ஏன்ஷியன்ட்லேருந்து லிட்ரரி சோர்சஸ் அதிகமாக வரும். லிட்ரேச்சரை வச்சு ஆத்தர் யாருன்னு கேட்பாங்க, இல்லை சம் இம்பார்ட்டன்ட் அஃபிஷியல்ஸை கொடுத்து கேட்பாங்க. பட் அந்த மாதிரி எந்த கொஷின்ஸும் இந்த டைம் நம்மளால் பார்க்க முடியாதுல்ல. அண்ட் ஆல்சோ மிடிவெல்ல இருந்து வி ஹேவ் நோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். அரைக்கட்டா வேணால் நம்ம மிடிவெல்ல வச்சுக்கலாம், பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நோ கொஷின்ஸ் கேம் ஃப்ரம் மிடிவெல். இது மிடிவெலுடைய இம்பார்ட்டன்ஸ் குறையிறத நம்மளால இங்கே பார்க்க முடியுது. ஏன்ஷியன்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகிறதையும் நம்மளால ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்க முடியுது. தட் ஆக்சுவலி ஃபாலோட் திஸ் இயர் ஆல்சோ. ஸோ நியூ கைண்ட் ஆஃப் கொஷின் பேப்பர் கிடையாது அண்ட் எஸ்பெஷலி வென் கம்பேர்ட் டு ஹிஸ்ட்ரி இந்த தடவை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த தடவை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின்ஸ் இருந்துச்சு. எப்பயுமே ரீசெண்ட் இயர்ஸில் இருக்க பேட்டர்னை தான் இந்த வருஷமும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸோ மிடில் கொஷின்ஸ் வாஸ் லெஸ், ஏன்ஷியன்ட் கொஷின் வாஸ் ஹையர் அண்ட் மாடர்ன் கொஷின் வாஸ் கன்சிடரபிளி ஹையர் வென் கம்பேர்ட் டு தி ப்ரீவியஸ் இயர். இந்த வருஷம் நம்மளால் பார்க்க முடிச்சது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ரிகார்டிங் திஸ் பர்டிகுலர் வீடியோ. நம்ம ஹிஸ்ட்ரி பிவைக்யூஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சப்ஜெக்டோட பிவைக்யூ அனாலிசிஸை இந்த பர்டிகுலர் ஃபிலிம்ஸ் 2025 அனாலிசிஸை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். தேங்க்யூ. நீங்க யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? ஹாய், நான் வெங்கடேஷ் குமார், இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியோட டைரக்டர். நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியில வர்ற 2025-26க்கான யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி பேட்சஸ் கமெண்ட்ஸ் பண்ண போறோம். இந்த பேட்சோட யூனிக் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு பேட்சுக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம அட்மிஷன் போட போறோம். So that each and every students will get a personal care and attention by the mentors. இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு நாம ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல நல்ல ஸ்கோர் பண்ற மாணவர்களுக்கு அப் டு 50% ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ண போறோம். ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.